பண்ணீங்க? அது விவேக் வீட்டு வாசல்ல நின்னு கால் பண்ணி கீழே வர சொன்னான். அதான் அங்க போய் அவனை பார்த்து பேசிட்டு வரேன். விவேக் அண்ணன் வந்தாரா? ஏன் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு பேசாம அப்படியே அனுப்பிட்டீங்க? வீட்டுக்குள்ள வாடா நானும் அவனை கூப்பிட்டேன். ஆனா அவன் தான் ஏதோ லேட் ஆயிடுச்சுன்னு கிளம்பி போயிட்டான். அவர்கிட்ட ஆபீஸ் எப்படி போயிட்டு இருக்கு என்ன ஏதுன்னு கேட்டீங்களா? நான் எதுவும் கேட்கல நந்தினி. அத்தான் சார், நான் அவ்வளவு சொல்லியும் நீங்க ஏன் ஆபீஸ் போல? என்ன சொல்ற நந்தினி? போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னை என்கொயரி பண்ணும்போது அதுவும் தனியா இருக்கும்போது உன்னை விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன்? அத்தான் சார், நான் தான் இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன்ல, நாளைக்காவது போலாம்ல? போலான்லாம் இல்ல, போறோம். என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? நாளைக்கு நம்ம 2 பேருமே ஆபீஸ்க்கு போறோம். ஆமா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா நந்தினி? கேளுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது திடீர்னு எதுக்காக நீ என்ன கம்பெனிக்கு கிளம்பி போன்னு சொன்ன? அன்னைக்கு விசாரணை அப்போ எனக்கு மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரம் தூங்கணும்னு போலீஸ் கிட்ட சொன்னேன். அந்த மேடமும் என்ன தூங்க சொல்லி பெஞ்ச்ல படுக்க வச்சாங்க. லேசா கண் அசந்ததும் நம்ம கம்பெனிக்கு சீல் வைக்கிற மாதிரி ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. ஏதோ ஒரு கெட்டது நடக்க போறது என் கனவுல வரும்ல, அதான் நான் உங்களை உடனே ஆபீஸ் கிளம்ப சொன்னேன். பாத்தியா, காரணம் இல்லாம நீ எதையுமே சொல்ல மாட்டேன்னு நான் அப்பவே யோசிச்சு டாடிக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். அன்னைக்கே ஆபீஸ்க்கு போய் நான் டாடியை செக் பண்ண சொல்லியிருந்தேன். ஐயா கம்பெனிக்கு போயிட்டு வந்தாரா? பிரச்சனை எதுவும் இல்லையே? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஆக்சுவலி நீ கண்ட கனவு உண்மைதான். என்ன சொல்றீங்க அத்தான் சார்? நாளைக்கு ஆபீஸ்க்கு போயிட்டு மற்ற விஷயம்லாம் உனக்கு டீடைல்டா சொல்றேன். அது வரைக்கும் நீ மண்டையை குழப்பிக்காம பேசாம படு, சரியா? கண்டிப்பா நம்ம ரெண்டுல ஒண்ணு பார்த்தே ஆகணும் சார். சும்மா விட கூடாது. பேசி தீர்த்து சார் 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 ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் என்ன செக்யூரிட்டி எங்களுக்கே செக்கிங்க? சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். என் சர்வீஸ்ல ஒன்ன மாதிரி செக்யூரிட்டிஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்காங்க. மாறாததே நாங்க 5 பேர் இருந்தா. சாருக்கு தெரியாதா என்ன? வாங்க உள்ள போலாம். சார் 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 ஒரு நிமிஷம் சார். என்ன செக்யூரிட்டி ஏதோ சொல்ல வர மாதிரியே இருக்கு, என்ன விஷயம்னு சொல்லுங்களேன். அது வந்து சார், உங்க 5 பேரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார். எங்களை விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? ஏன், என்ன காரணம்? சார் அது வந்து உங்க 5 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க சார். சஸ்பெண்டா? என்னது சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களா? என்ன சார் இது? அது எப்படி எங்களை சஸ்பெண்ட் பண்ண முடியும்? யார் ஆர்டர் போட்டது? புது சிஇஓ மேடம். சிஇஓவா? அவங்க தான் உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு எனக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க சார். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க சார். அவங்க யாரு எங்களை சஸ்பெண்ட் பண்றதுக்கு? நாங்க தான் டெய்லி மேடத்துக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்றோம். எங்களை வெளியே அனுப்பிட்டா ரிப்போர்ட்ல சப்மிட் பண்றது யாரு? அதானே, புதுசா வர்றவங்களுக்கு எப்படி தெரியும்? வாங்க நம்ம உள்ள போலாம். சார் 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 இல்லைங்க சார், ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு உள்ள போக வேணாம் சார். நீங்க உள்ள போனா ஏன் வேலை போயிடும் சார். எங்களை சஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப அநியாயம். நேத்து வந்தவங்க எப்படி எங்களை சஸ்பெண்ட் பண்ணலாம்? எங்களுக்கு நியாயம் வேணும். அவங்கள்ட்ட நேரா கேட்கலாம். வாங்க போலாம். சார் 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 சொன்னா கேளுங்க சார். சார் உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு ஆர்டரே போட்டிருக்காங்க சார். யோ, நாங்க உள்ள போக கூடாதுன்னா எங்க வெல்லாம் யாரையா பாக்குறது? சார் உங்க இடத்துக்கு நிறைய பேர் ஆள் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க சார். அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க? அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க சார். இதெல்லாம் ரொம்ப அநியாயம். எங்களுக்கு நியாயம் வேணும். வாங்க வாங்க உள்ள வாங்க. சார் சாரி சார், உங்களை உள்ள அனுமதிக்க முடியாது சார். ஆஹா, பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்களே. சொச்சோ, இந்த விஷயத்தை உடனே மச்சானுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணுமே. சொல்லிடுவோம். ரெடி ஆயிட்டீங்களா? நான் ரெடி ஆயிட்டேன். ஆமா, நீ என்ன இன்னும் ரெடி ஆகவே இல்ல? போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. நான் எதுக்கு அத்தான் சார், நீங்க போயிட்டு வாங்களே. நந்தினி, உன்னை நான் பீச்சுக்கு போகணும்னு கூப்பிடல, ஆபீஸ்க்கு போகணும்னு சொல்றேன். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது எனக்கும் தெரியும் அத்தான் சார். நீங்க போய் ஆபீஸ் வேலையை பாருங்க. எனக்கு வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அதை பாக்குறேன். இல்ல எனக்கு புரியல. இந்த லேடிஸ்னா வீட்டு வேலைக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னு ரூல் ஏதாவது இருக்கா என்ன? அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் என்ன? இத பாரு, நீ போலீஸ் கஸ்டடியில இருக்கும்போது கூட ஏதோ கெட்ட கனவு கண்டன்னு என்ன கம்பெனிக்கு போக சொன்னல. அப்புறம் ஏன் நீ வரல? இத பாரு நந்தினி, நீ கம்பெனியோட சிஇஓ நந்தினி. அதாச்சும் உனக்கு ஞாபகம் இருக்கா?
இன்னைக்கு நீ அவசியம் கம்பெனிக்கு வந்து தான் ஆகணும். இதோ பாரு, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நீ எந்த ரீசனும் சொல்ல முடியாது. ஓ விவேக், நீ ஏன் இன்னும் நின்னுகிட்டு இருக்க? போய் ரெடி ஆகு சீக்கிரம். சொல்ற விவேக். டேய் மச்சான் எங்கடா இருக்க? வீட்ல தான்டா. என்ன ஆச்சு? ஏதோ டென்ஷனா பேசிட்டு இருக்க, என்னாச்சு? டேய் நீ உடனே கிளம்பி சீக்கிரமா ஆபீஸ்க்கு வா. ஆபீஸ்க்கு தான்டா கிளம்பிட்டு இருக்கேன், என்னாச்சுன்னு சொல்லு. நீ சீக்கிரமா உடனே கிளம்பி வா. பயங்கர ரணகாலமா இருக்குடா. ஓகேடா, 10 மினிட்ஸ்ல நானும் நந்தினியும் அங்க வரோம். நீ போன வை. நந்தினி ரெடி ஆயிட்டியா? வா சீக்கிரம் வா. சார் சொன்னா கேளுங்க சார். சொல்றல போகாதீங்க சார். சொன்னா கேளுங்க சார். இங்க பாருங்க, நாங்க உள்ள போய் சிஇஓ கிட்ட பேசணும். எங்களை தயவு செஞ்சு உள்ள விடுங்க. முதல்ல விலகுங்க சார். கண்டிப்பா உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு சிஇஓ சொல்லிருக்காங்க சார். அவங்க உத்தரவு மீறி உங்களை உள்ள விட்டா என்னைய வெளியே அனுப்பிடுவாங்க சார். என்னோட வேலைக்கு உள்ள வச்சிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். பார், எங்களோட நிலைமை நாளைக்கு உனக்கும் வரலாம். உனக்கும் சேர்த்து தான் நாங்க நியாயம் கேட்க போறோம். ஒழுங்கா உள்ள விடு. வாங்க போறோம். சார் சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். சொன்னா கேளுங்க சார். என் வேலை போயிரும் சார், புரிஞ்சுக்கோங்க. நாங்க போய் பேசிக்கிறோம் சொல்றோம்ல. என்ன அத்தான் சார், ஏதோ பிரச்சனை போல இருக்கே. எல்லாம் தாய்க்குள்ள அப்பாயிண்ட் பண்ணிருக்கிற புது சிஇஓவால தான். அதான் கார்ல வரும்போது உங்ககிட்ட சொன்னேன்ல, வா என்னன்னு பாப்போம். வா. சொன்னா கேளுங்க. வழி விடுங்க. சொன்னா கேளுங்க. மச்சான் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். என்னாச்சு? சார், புதுசா வந்திருக்க சிஇஓ எங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சார். கேள்விப்பட்டேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாங்க எத்தனை வருஷமா வேலை பார்க்கறோம்னு உங்களுக்கே நல்லா தெரியும் சார். ஒரு நோட்டீஸ் கூட கொடுக்காம எங்களை சஸ்பெண்ட் பண்ணா நாங்க என்ன சார் பண்றது? எங்களால இந்த கம்பெனிக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுந்தா போராட்டம் எல்லாம் பண்ணாம அமைதியா இருக்கும். நீங்க தான் சார் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். அத்தான் சார், அதுக்கு தான் வந்திருக்கேன். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. உங்க எல்லாரோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணி தான் நான் இங்க இருந்து போவேன். ரொம்ப வருஷமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற எங்களை சஸ்பெண்ட் பண்றது ரொம்ப அநியாயம் சார். எங்களுக்கு நீதி வேணும் சார், நியாயம் வேணும் சார்.